மு.க.ஸ்டாலின் வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தாரு. அந்த அறிக்கை கொடுத்ததுல வந்து அவர் அறிக்கை கொடுக்கும் போது வந்து எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும்னு தான் சொன்னாரு ஒழிஞ்சு. ஆனா எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ 40% காரங்களுக்கு தான் இந்த 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அதுவும் குறிப்பா வந்து இங்க ஐயப்பன் ஏரியாவில வந்து ஒரு கால்வாசி பேருக்கு எல்லாம் கொடுக்கல, முக்கால்வாசி பேருக்கு கொடுக்கல. அதாட்டம் எல்லாமே வெயில் காலம் வந்து இந்த வருஷம் தான் வெயில் வந்ததா இருக்கு மு.க.ஸ்டாலினுக்கு. 5 வருஷமா வெயில் இல்லையா? அது வந்து ஒரு கோடி பேருக்கு தான் கொடுத்திருக்காரு, 1.5 கோடி பேருக்கு கொடுக்கல. அதாட்டம் அவரு இந்த கேஸுக்கு மானியம் கொடுக்கிறேன்னாரு, ஜீனு கொடுக்கிறேன்னாரு, அதெல்லாம் கொடுக்கல. சும்மா தேவையில்லாத திட்டத்தை எல்லாம் வந்து அறிவிச்சுட்டு நான் அது செய்யறேன் இதை செஞ்சேன்னு ஒழிஞ்சு 525 அறிக்கை கொடுத்ததுல வந்து அவர் ஒரு 60 அறிக்கை தான் செஞ்சிருக்காராம். அதுக்கு பிறகு இப்ப வந்து பல கோடி ரூபாய் வந்து கொள்ளையடிச்சுட்டாங்க. அதனால பெண்களுக்கும் வந்து பாதுகாப்பு இல்ல. மெயினா அதுதான் கற்பழிப்பு. மெயினா சின்ன குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெரியவங்களுக்கு சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் பெண்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் குடி போதை தண்ணி இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க எல்லாருமே. ஆண்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. கஞ்சா போதை இதுன்ட்டு நிறைய இப்ப என்னென்ன திருட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதனால திருட்டு வழக்கு இதெல்லாம் எல்லாமே விலைவாசி ஏறதுனால, நகையெல்லாம் விலைவாசி ஏறதுனால எல்லாம் திருட்டு எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொலை கற்பழிப்பு எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒழிக்கணும்னா திருப்பி நம்ம ஐயா எடப்பாடி ஐயா ஆட்சிக்கு வந்தாதான் எல்லாம் நல்லா. அது வந்து ஜெயலலிதா ஆட்சியில எல்லாம் நாங்க என்ன இந்த நாட்டு பிரச்சனை என்னன்னு எங்களுக்கு தெரியாது, முக்காவாசி எனக்கெல்லாம் தெரியாது. ஆனா இப்ப வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்படுற. ஸ்கூல் பசங்க வந்து கஞ்சா, எங்களை வரி ஏத்திட்டாங்க, மின்சார வரி எல்லாமே ஏத்திட்டாங்க. அதனால வந்து இப்ப நாங்க ரொம்ப பெண்கள் தான் இதுல பாதிக்கப்படுறோம். பாத்தீங்கன்னா பஸ்ல போனா பஸ்ல கேவலமா அப்படி காசு கொடுத்தோம்னா பஸ்ல வந்து நிக்க மாட்டேங்கிறாங்க யாருமே. நாங்களாம் எவ்வளவோ இது பண்ணி பாதி வழியில வரும்போதெல்லாம் முதல் நிப்பாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஃப்ரீ விட்டதுனால பெண்களுக்கே ஒரு மரியாதை எல்லாமே போயிடுச்சு. கண்டக்டர் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா அப்படி தான் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இப்ப நான் வந்து சொத்து வரி கட்டுறதுனால நிறைய வந்து எங்களுக்கு வந்து ஏத்திட்டாங்க, டபுளா ஆக்கிட்டாங்க. அது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. மின்சாரம் வந்து அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்துல மின்சாரம் போகல, இப்ப போயிட்டு இருக்கு. முக்கியமா ஸ்கூல் பசங்க இந்த பாலியல் தொழில் வந்து ஒழியணும். முன்னாடி நாங்க அதெல்லாம் கேள்விப்படல, இப்ப நிறைய கேள்வி. அதனால இந்த ஆட்சி வந்து எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு. வெளியே
முன்னறிவித்தன அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்களுடைய சொன்னார சின்னமான சொன்னார சின்னமான 21 சின்னத்திலே வாக்கு சேகரித்து நமது கழகத்திலே வெற்றி பெற்றவர் அந்த வேட்பாளர் வாக்கு சின்னத்தை வாக்கு சேகரித்து அம்மா வருகிறார் 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 புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் குடும்பம் வெற்றவனும் வேலவன சொந்தம் வெற்றவனும் வேட்பாள சொந்தம் வெற்றவனும் வெற்றவேர சொந்தம் வெற்றவனும் சொந்தக்காரவன் டாக்டர் புரட்சித்தலைவர் அம்மாவோட சொந்தம் வெற்றவனை நமது தலைவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் நமது பாரதிய ஜனதா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் நமது கூட்டணி வெற்றி வேட்பாளர் நல்லவர் தொண்டர் பொறுத்தவர் இளைய வெற்றி சின்னத்தினர் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். வருகிறார் வருகிறார் வருகிறார். இனத்தவரையும் இனத்தவரையும் இனத்தவரை